வணக்கம் நண்பர்களே, இது ஒரு அருமையான ஞாயிற்றுக்கிழமை வீடியோ. அதாவது நேத்து வீடியோ. நேத்திக்கு என் மாமனாருக்கு பிறந்த நாள். அதனால ஃபேமிலியோட வெளியில போலான்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு பட்டா மம்மி ட்ரூ தான். கமெண்ட் பாக்ஸ்ல அப்படியே அப்பாவுக்கு ஒரு ரெட் ஹார்ட் போட்டு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். நாங்க பொதுவா அடிக்கடிலாம் வெளில போக மாட்டோம். யாராவது ஒருத்தருக்கு பிறந்த நாள் இல்ல வெட்டிங் டே அந்த மாதிரிலாம் வந்தாதான் ஃபேமிலியோட வெளில போற வழக்கமே உண்டு. அதனால நேத்தி மகாபலிபுரம் பிளான். ஆன் தி வேல ஈசிஆர்ல பிலால்ல நிறுத்தி ஒரு பன் பட்டர் ஜாம். என்னடா லீன் பல்கிங் க்ளீன் டயட்னு சொல்லிட்டு பன் பட்டர் ஜாம் சாப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல நண்பர்களே. ஒரு நாளைக்கு 200 கிராம் ரைஸ் இருக்கு. இந்த பண்ணை சாப்பிட்டுக்கிட்டு அந்த 200 கிராம் கார்போஹைட்ரேட்டை மைனஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த டே ஃபுல் ஆஃப் புரோட்டீன் தான். அதை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா அந்த பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டேன். ஃபேமிலி ஃபுல்லா பன் பட்டர் ஜாம், டீ, காஃபி, மட்டன் சமோசா அப்படி இப்படின்னு அடிச்சு நொறுக்கிட்டு அடுத்து காடி நேரா மகாபலிபுரம் ஸ்டாப் தான். மகாபலிபுரம்ல ஃபர்ஸ்ட் நாங்க போனது ஷோர் டெம்பிள் தான். அதாவது நாங்க ஷோர் டெம்பிள் மட்டும் தான் போனோம். ஏன்னா அப்பாவை கூட்டிட்டு போறதுக்கு அங்க மட்டும் தான் ஆக்சசிபிள் இருந்தது. அதனால ஷோர் டெம்பிள்லே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். எனக்கும் என் மனைவிக்கும் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் போரே அடிக்காது. நான் மகாபலிபுரம்க்கு ஏகப்பட்ட தடவை போயிருக்கேன். ஆனா ஒவ்வொரு வாட்டி அங்க போகும்போது அங்க இருக்கிற அதிசயத்தை பார்க்கும்போது முதல் தடவை பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் போகும்போது என்னையே அறியாம எனக்குள்ள ஒரு விஷுவல்ஸ் ஓடும். அந்த காலத்துல மக்கள் இந்த இடத்துல நடந்து போனது, எப்படிலாம் இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி எனக்கு நானே ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணிப்பேன். அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி தோணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிறகு அங்கேயே கடலை ரசிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஷோர் டெம்பிள் சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஆன் தி வேல திரும்பி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க நிறைய இடத்துல வந்து ட்ரிங்கிங் வாட்டர்னு போட்டிருக்காங்க. இந்த மகாபலிபுரம் ஃபுல்லா எப்படி ஏகப்பட்ட மான்யூமெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த ட்ரிங்கிங் வாட்டர்ஸ்மே மான்யூமெண்ட்ஸ் தான். ஏன்னா வாட்டர்னு போட்டிருக்காங்களே தவிர அதால எந்த யூஸுமே கிடையாது. இன்னும் ஃபியூச்சர்ல போகும்போது அந்த காலத்துல இப்படிதான் தண்ணி எல்லாம் குடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். வாட் டு டு. நடந்து வந்ததுல சம்மதாகும். ஒரு லெமன் ஜூஸை போட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு மகாபலிபுரம்ல இருந்து கிளம்பிட்டோம். ஆன் தி வேல கீதம் ரெஸ்டாரண்ட்ல நிறுத்தி ஒரு சுமாரான பிளாக் காஃபியை சாப்பிட்டுட்டு பிறகு வீட்டுக்கு வரும்போது நர்சரியில போயிட்டு ஏதாவது செடிகள் தேருதான்னு பார்த்துட்டு சந்தோஷமா இந்த நாளும் முடிஞ்சது நண்பர்களே. இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.